back. Welcome back to the new world of education zoology YouTube channel. Today we will see about evolution and the origin of life and the theories and கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு பார்ப்போம். இதுல இருந்து அடிக்கடி क्वेश्चंस கேட்கப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா இத பார்ப்போம். அண்ட் எவல்யூஷன்ல டாபிக் வைஸா நம்ம போக முடியாது. ஏன்னா டாபிக்ஸ் டைட்டில் வேற மாதிரி கொடுத்திருப்போம். உள்ள மேட்டர் நமக்கு வேற மாதிரி இருக்கும். சோ நான் இப்ப நடத்தி வர்றது எல்லாமே நம்மளுக்கு யூனிட்ல உள்ளதுதான். சோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப கெமிக்கல் எவல்யூஷன் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஆர்ஜின் எவல்யூஷன், ஆர்ஜின் ஆஃப் லைஃப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லா விதத்துக்கும் இப்போ மாலிகுலர் எவல்யூஷன், கெமிக்கல் எவல்யூஷன் எல்லாமே ஒன்னாதான் வரும். பேர் தான் டிஃபர் ஆகும். ஸோ நான் நடத்துறது எல்லாமே யூனிட்ல உள்ளதுதான். அதை மட்டும் நீங்க லிசன் பண்ணுங்க. டைட்டில்ஸ் அவங்க சேஞ்சா கொடுத்துருப்பாங்க. பட் நான் ஆர்டர் வைஸ் தான் நடத்துறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டுடே ஈவினிங் இல்லைன்னா டுமாரோ ஈவினிங் உங்களுக்கு டெலிகிராம்ல நோட்ஸ் தமிழ்ல டைப் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீங்க பாத்துக்கோங்க. புதுசா நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டெலிகிராம் லிங்க் இது டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அப்பதான் நான் போடுற அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நோட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தமிழ்ல நோட்ஸ் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ல நோட்ஸ் கொடுக்குறோம் பிடிஎஃப். அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்ஜின் ஆஃப் லைஃப். ஆர்ஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது இதுல ரெண்டு தியரிஸ் சொல்றாங்க. ஏபயோஜெனிசிஸ் ஆர் ஸ்பான்டானியஸ் அண்ட் பயோஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏபயோஜெனிசிஸ் ஆர் ஸ்பான்டானியஸ் தியரி. ஏபயோஜெனிசிஸ்னாலே என்ன, ஏ மீன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உயிர் இல்லாத பொருள்ல இருந்து உயிர் தோன்றுச்சுன்னு சொல்றதான் ஏபயோஜெனிசிஸ் தியரி. யார் ஃபர்ஸ்ட் இதை சொன்னது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணது தாமஸ் ஹென்றி ஹக்ஸ்லி. ஏபயோஜெனிசிஸ் தியரினாலே தாமஸ் ஹென்றி ஹக்ஸ்லி தான். என்ன மீனிங்னா உயிர் இல்லாதவையில இருந்து உயிர் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஏபயோஜெனிசிஸ் தியரின்னு சொல்றோம். உயிர் இல்லாத பொருள்ல இருந்து உயிர் தோன்றுனது அப்படின்னு சொல்றது. அண்ட் அரிஸ்டாட்டிலும் என்ன சொல்றாங்க, அது இதுக்கு ஃபேவரா, ஏபயோஜெனிசிஸ் தியரிக்கு ஃபேவரா சொல்றாங்க. என்னன்னா மட், இந்த சேறு பகுதியில இருந்து மீன்கள் உருவாச்சு. அண்டு மீட்ல இருந்து இந்த மேக்கோட்ஸ், ஃபிளையிங் லார்வல்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரையில இருந்து உருவாச்சுன்னு. அண்ட் வான் ஹெல்மண்ட் ஆல்சோ என்ன சொல்றாங்கன்னா அழுக்கு துணியில இருந்து எலிகள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஏபயோஜெனிசிஸ் தியரிக்கு ஃபேவரா சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இது ஸ்பான்டேனியஸ் தியரி அப்படின்னு சொல்றோம். பட் ஒரு ஸ்மால் டிஃபரெண்ட் இருக்கு ஏபயோஜெனிசிஸ் தியரிக்கும் ஸ்பான்டேனியஸ் தியரிக்கும். ஏபயோஜெனிசிஸ் தியரினாலும் ஸ்பான்டேனியஸ் தியரினாலும் ரெண்டுமே உயிர் இல்லாத பொருள்ல இருந்து உயிர் உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா ஏபயோஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரிலேட்டடா சொல்லுது. ஒண்ணுக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லும். அதுதான் ஏபயோஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லும்போது சடனா உருவாச்சு அப்படின்னு எந்த அன்ரிலேட்டட் திங்ஸ்ல இருந்து இன்னொரு உயிரி, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள்ல இருந்து ரெண்டு உயிரி உருவாச்சு. ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள்ல இருந்து ஒரு உயிரி சடனா சேஞ்ச் ஆச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் ஸ்பான்டேனியஸ் தியரி. ரெண்டுமே மேஜர் என்ன அப்படின்னா உயிர் இல்லாததுல இருந்து தான் வந்துச்சு. இப்ப சேருல இருந்து மீன்கள் வந்துச்சுன்னு சொல்றது. ஆனா பார்த்தோம் அப்படின்னா சேருங்கிறது இது உயிர் இல்லாத ஒண்ணு, மீன்கள் உயிர் உள்ளது. அப்போ உயிர் இல்லாதல இருந்து உயிர் உள்ளது தோன்றுச்சுங்கிறது ஏபயோஜெனிசிஸ் தியரி. சடனா சேருக்கும் மீனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இடையில எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், இப்படி எந்த ஸ்டேஜுமே சொல்லாம சேருல இருந்து டைரக்டா மீன்கள் வந்துருச்சு அப்படின்னு அன்ரிலேட்டடா சொல்றது ஸ்பான்டேனியஸ், சடனா சேஞ்சுச்சுன்னா. அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் பயோஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொன்னோம்னா ஆப்போசிட். உயிர் உள்ளதுல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உயிருள்ள ஒண்ணுல இருந்துதான் இன்னொரு உயிருள்ள உயிரிகள் தோன்றி இருக்கும். உயிர் இல்லாததுல இருந்து தோன்றாது அப்படின்னு உயிர் இருந்து இன்னொரு உயிரி தோன்றுச்சு அப்படின்னு சொல்றது பயோஜெனிசிஸ் தியரி அப்படின்னு சொல்றோம். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ரீடி சோதனை, ரீடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன் 1668 ரீடி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. அதுக்கு அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேக வச்ச ஒரு மீன் துண்டுகளை எடுத்துக்கிட்டாரு. வேக வச்ச மீன் துண்டுகளை எடுத்துக்கிட்டு அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு
ஜார்ல எடுத்துக்கிட்டாங்க, 3 ஜார்ல. அதுல ஒண்ணு வந்து என்ன செஞ்சாங்க, மூடாம வச்சுட்டாங்க. இன்னும் அடுத்து பார்ச்மெண்ட் பேப்பரால மூடுனது. அடுத்தது வந்து மஸ்லின் கிளாத். அந்த 3 இதுலயும் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து ஒரு 3 ஜார்லயும் அந்த வேக வச்ச மீன் துண்டங்களை வந்து எடுத்து போட்டாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3ஐயும் எடுத்ததுல வந்து எதுல மட்டும்தான் வந்து உயிர்கள் வந்து உருவாகி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து தட் இஸ் அந்த ஓப்பன்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜார்ல மட்டும்தான் என்னன்னா உயிர்கள் வந்து உருவாயிருந்துச்சு அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அது அதுல இருந்து வேற ஒரு மேக்கோட்ஸ் வேற ஒரு ஃப்ளை வந்து அங்க வந்து இந்த ஓப்பன் பண்ணது வழியா அந்த ஜாருக்குள்ள போய் அதோட எக்ஸை லே பண்ணி வச்சு அதுல இருந்து யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி கொஞ்ச நாளையில வந்து யங் ஒன்ஸ் அதோட எக்ல இருந்து யங் ஒன்ஸ் வந்துச்சு. அதனால வந்து உயிர் உள்ள பொருள்ல இருந்து தான் உயிர் வந்து தோன்றி இருக்கு. அந்த ஒரு மேக்கோட்ஸ்ல இருந்து அடுத்த இலரிகள் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னு வந்து சொல்றது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட், ரேடியோ எக்ஸ்பெரிமெண்ட். மத்த 2 மூடி இருக்கிறதுனால என்ன வரலாம், அந்த அந்த ஈயால உள்ள போக முடியல. ஸோ அதனால என்ன இல்லைன்னா மத்த 2லயும் வந்து உயிர்கள் தோன்றலைன்னு சொன்னாரு. இது வந்து ரேடியோ எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் செகண்ட் ஸ்பாலஞ்சானி எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்பாலஞ்சானி அப்படிங்கிற ஒரு 1767 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவர் வந்து ரீடி வந்து வேக வச்ச ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டாரு. இவர் வந்து பாயில்டு மீட் வேக வச்ச கறித்துண்டை எடுத்து ஒரு பிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டாரு. போட்டு வச்சுட்டு அதை ஒண்ணுல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஃபியூ மந்த் அப்படியே விட்டுட்டாங்க. அதுல வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகல, எந்த ஒரு உயிரியும் உருவாகல. கொஞ்ச நாள் முடிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த க்ளோஸ் பண்ண அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன்ல வைக்கும்போது அதுல என்ன செஞ்சிச்சுன்னா உயிர்கள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்பாலஞ்சானியோட தியரி, எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட் லூயி பாஸ்டர் சோதனை. லூயி பாஸ்டர் சோதனை வந்து 1822 இருந்து 1895 வரை இயர் இருக்கு. இதுல மெயினா பிஜிடிஆர்பில ஒன் டைம் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இவர் வந்து அவரோட டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட குடுவையோட பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்வான் நெக் குடுவை, தட் இஸ் அன்ன கழுத்து குடுவை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்வான் நெக்டு பிளாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து 2 குடுவை எடுத்துட்டு ஒன்ன வந்து சீல் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இன்னொன்னு வந்து ஓப்பன்ல அப்படியே விட்டாங்க. அதுக்குள்ள என்னன்னா பாயில்டு மீட்டை வந்து எடுத்திருந்தாங்க, கறித்துண்டு வேக வச்ச கறித்துண்டு எடுத்து உள்ள போட்டிருந்தாங்க. அப்போ ஓப்பன் மூடுனதுல பார்த்தோம் அப்படின்னா மூடி வச்சதுல வந்து எதுவும் எந்த ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகல. அது வந்து ஓப்பன்ல இருந்த அந்த ஒரு குடுவையில பிளாஸ் அந்த அன்னக்கழுத்து குடுவையில பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்னா காற்றோட அட்மாஸ்பியரோட அது வந்து தொடர்பு கொண்டிருந்ததுனாலதான் என்ன செஞ்சுச்சுன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து உள்ள சில பார்ட்டிகல்ஸ் தான் உள்ள வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ற அந்த தியரி தான் லூயி பாஸ்டரோட தியரி. நெக்ஸ்ட் காஸ்மோசோயிக் தியரி. காஸ்மோசோயிக் தியரி அப்படின்னா ரிச்சர் 1865 வந்து இந்த தியரியை வந்து சொன்னாங்க. காஸ்மோசோவா அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து வேற்று கிரகத்துல இருந்து பூமிக்கு வருது. அதுதான் என்ன செஞ்சுச்சுன்னா உயிர்களை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றது இந்த காஸ்மோசோயிக் தியரி. நெக்ஸ்ட் எட்டர்னிட்டி தியரி. எட்டர்னிட்டி அப்படிங்கும் போது அது சொன்னது யாருன்னா பிரேயர் 1880 சொன்னாங்க. எதுவுமே மாறல, அப்போல இருந்து இப்ப வரை எப்படி இருக்குன்னா என்னெல்லாம் இருக்கோ வாட்டர் அண்டு லேண்டு எல்லாமே அப்படியே இருக்கிறதே இருக்குது, எதுவுமே மாறல அப்படின்னு சொல்றது வந்து இந்த எட்டர்னிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டஸ்ட்ரோபிசம். கேட்டஸ்ட்ரோபிசம் தியரியை சொன்னது யாரு அப்படின்னா குவியர் வந்து சொன்னாங்க. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாமே வந்து இந்த உலகமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாகி திரும்ப அழிஞ்சு திரும்ப என்ன செய்யுதுன்னா ரீக்ரியேஷன் புதுவா வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னது வந்து இந்த தியரி ஆஃப் கேட்டஸ்ட்ரோபிசம் சொன்ன ஒரு குவியர். நெக்ஸ்ட் வந்து சிறப்பு படைத்தல் கோட்பாடு. சிறப்பு படைத்தல் கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா இதை சொன்னது ஸ்பானிஷ் மாங்க் ஒருத்தர், சுட்ரைஸ் அப்படிங்கிற ஸ்பானிஷ் மாங்க் வந்து சொன்னாங்க. இது என்னன்னா 7 daysல வந்து இறைவனால காடால உருவாக்கப்பட்டதுதான் பூமி அப்படின்னு வந்து பூமி அதுல உள்ள ஆர்கன்ஸ் இந்த உயிரிகளும் அப்படின்னு சொல்றது வந்து சிறப்பு படைத்தல் கோட்பாடு, ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி. நெக்ஸ்ட் ஆர்கானிக் எவல்யூஷன் தியரி. ஆர்கானிக் எவல்யூஷன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா எர்த் பூமி இருந்துச்சு, அதுல இருந்து கனிம பொருட்கள் வந்து உருவாச்சு, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் உருவாச்சு. அதுல இருந்து கூழ்ம பொருட்கள் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து கரிம பொருள் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் உருவாகி அதுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றது என்னன்னா ஆர்கானிக் எவல்யூஷன் தியரி. எர்த் பூமி இருந்துச்சு, அதுல கரிம பொருள் அது கூழ்ம பொருளா மாறி கூழ்ம பொருள்ல இருந்து கரிம பொருள் உருவாகி அது ஃபர்ஸ்ட் லைஃபை தோற்றுவிச்சு அப்படின்னு சொல்றது ஆர்கானிக் எவல்யூஷன்.
அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, குளியுடலி வந்து எதுல இருந்து வந்துச்சுன்னா புரோட்டோசோவன்ஸ்ல இருந்து வந்துச்சு. இருவாழ்விகள் வந்து மீன்கள்ல இருந்து வந்தது. ஊர்வனம் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா இருவாழ்விகள்ல இருந்து வந்தது. வந்து பறவைகளும் பாலூட்டிகளும் ஊர்வன ஊற்ற ரெப்டைல்ஸ்ல இருந்து வந்ததாகவும், மேன் வந்து மங்கில இருந்து வந்தான் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா இந்த ஆர்கானிக் தியரி வந்து ஆர்கானிக் எவல்யூஷன் தியரி வந்து சொல்லுது. ஸோ என்னென்ன தியரி, யார் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, அந்த தியரி எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் நம்மளோட இந்த எவல்யூஷன் யூனிட்டை பொறுத்தவரை. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இது போதும், இதை விட டெப்தா வந்து போக தேவையில்லை இந்த தியரிஸ்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த ஆர்கானிக் எவல்யூஷனை வந்து டைரக்ட் நல்லா எலாபரேட்டா பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.